Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே நம்ம கம்ப்யூட்டரில் வந்து கேம்ஸ் வந்து விளையாடுவோம். ஸோ இந்த கேமை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம கம்ப்யூட்டரில் அந்த கேமுக்கான மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா GTA 5 அப்படின்ற கேமை பார்த்தோம்னா அந்த கேம் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இந்த மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியும். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரேம், VGA. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணி விளையாடணும்னு நினைக்கிறப்ப அந்த கேமுக்கான மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளணும். இந்த டீட்டெயில்ஸை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதாவது ரேம் டீட்டெயில்ஸ், ப்ரொசஸர் டீட்டெயில்ஸ், VGA கார்டு டீட்டெயில்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கேம்ஸுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இது வந்து உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டரில் என்ன VGA கார்டு இருக்குது அப்படின்றத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் வந்தால் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து டிஸ்பிளே அடாப்டர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா இருந்தால் இதில் வந்து நம்மளுடைய VGA கார்டு வந்து காட்டும், என்ன VGA கார்டு வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் மூலமாக நம்ம கம்ப்யூட்டரில் என்ன VGA கார்டு இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்ததாக எத்தனை GB VGA கார்டு வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்கள் டாஸ்க் பாரை வந்து ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டை வந்து கீழே கொண்டு போக இருந்தால் GPU 1 அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து AMD Radeon TM R5 M335 அப்படின்ற ஒரு VGA கார்டு வந்து இருக்குது. ஸோ அதோட கெப்பாசிட்டி பார்க்கும்போது இருந்தால் 4GB அப்படின்றத வந்து காட்டுது. இப்படி நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் எத்தனை GB VGA இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் Dxdiag அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணாது கொஞ்சம் டைம் எடுத்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து நம்மளால் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் நேம், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் கம்ப்யூட்டர் மாடல், நம்பர், என்ன ப்ரொசஸர் ஜெனரேஷன், ஸோ i7 6th ஜெனரேஷன், உங்கள் ப்ரொசஸர் ஸ்பீட், எத்தனை GB ரேம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். இதை நெக்ஸ்ட் பண்ணுவோமா இருந்தால் இதில் நீங்கள் டிஸ்பிளே சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கொள்ள முடியும். உங்கள் VGA எத்தனை GB இருக்குது அப்படின்றதையும் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்து சவுண்ட் சம்மந்தமான எல்லாத்தையுமே உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையுமே உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தட்ஸ் மூலமாக உங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஏதாவது சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்க. இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.